இந்தியாவில் தற்போது 543 நாடாளுமன்ற தொகுதிகள் உண்டு. தற்போது இருக்கக்கூடிய 543 நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்தவும், ஒட்டுமொத்தமாக தொகுதிகளுடைய எல்லைகளை மறுவரையறை செய்யக்கூடிய வகையிலேயும் மீண்டும் நாளை நாடாளுமன்றத்தில் அதற்கான அரசியல் சாசன திருத்த மசோதா ஒன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பொதுவாக 543 816 என்ற எண்ணிக்கை உயரப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் அதற்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் உயர வேண்டும் என்பது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய எதிர்பார்ப்பும் விருப்பமும் ஆகும். கடந்த முறை இதேபோன்ற ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு குறிப்பாக தமிழகம், கர்நாடகம், கேரளம், ஆந்திரம் உள்ளிட்ட தெற்கு மாநிலங்களுக்கு எண்ணிக்கையில் குறைவு ஏற்படும். வடக்கு மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு தான் கூடுதலான இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டிற்குரிய அரசியல் கட்சிகள் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. அதன் காரணமாக அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற முடியாமல் போய்விட்டது. ஆனால் இப்பொழுது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடு நாடாளுமன்றத்தில் மீண்டும் அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தெரிகிறது. அதனுடைய அடிப்படையில் 50% உயர்வு, எல்லா மாநிலங்களுக்கும் சமமாக 50% உயர்வு என்பதை மனதிலே வைத்து இப்பொழுது அந்த திருத்த மசோதா மீண்டும் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது தமிழ்நாட்டிலே 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. நமக்கு 50% உயர்வு என்று வருகின்ற பொழுது அது 39 59ஆக மாறும். எனவே அதனால் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் எந்த விதத்திலும் குறைந்து விடாது. அதே போல் அரசியல் முக்கியத்துவமும் குறைந்து விடாது என்று நான் கருதுகிறேன். எனவே தமிழ்நாட்டிற்குரிய அரசியல் கட்சிகள், குறிப்பாக இதில் அதிகமாக நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை வைத்திருக்கக்கூடிய திமுக, அதனுடைய கூட்டணி கட்சிகள் இந்த மசோதாவுக்கு ஆதரவு அளிப்பது சரியானது என்று நான் கருதுகிறேன். என்று சொன்னால் நம்மளுக்கு கடந்த காலங்களில் உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதலான இடங்களும் தம் குடும்ப கட்டுப்பாட்டை மிகவும் தீவிரமாக அமலாக்கிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கெடுக்கின்ற பொழுது நமக்கு வாய்ப்புகள் குறைவாக, எண்ணிக்கை குறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என்று குற்றச்சாட்டு எழுந்தின அடிப்படையில் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. ஆனால் இந்த 50% எல்லா மாநிலங்களுக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலிருந்து 50% என்று கணக்கெடுக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. எனவே அதில் தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதன் கட்சியினுடைய அனைவருமே ஏகமனதாக ஆதரவு கொடுத்து தீர்மானம் நிறைவேற்றினால் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் முக்கியத்துவம் அகில இந்திய அளவில் கூடுதலுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை எல்லோருமே ஏகமனதாக வரவேற்றால் சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடாகும். கேள்விக்கு மீண்டும் பெரும்பாலும் சொல்லுவோம். அடுத்தது மிக முக்கியமாக மீண்டும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக, குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கோயில்கள் இருக்கின்றன. ஏறக்குறைய 39,000 40,000 பெரிய கோயில்கள் இருக்கிறது, சிறிய கோயில்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கோயிலுக்கும் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அந்த கோயிலுடைய பெயர்கள், ஆண்டவனுடைய பெயர் இருக்கின்றன. ஏறக்குறைய 5 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் கோயில் நிலங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த நிலங்கள் அனைத்துமே இப்பொழுது கோயிலுடைய நிர்வாகத்தின்களில் பல தனியார்கள் அல்லது பல்வேறு விதங்களிலே அந்த நிலங்கள் ஆக்கிரமிப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது.
எனவே அதையெல்லாம் மீட்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தண்டாயுதபாணி கோயில் பழனி முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய 1.4 அதாவது 1 ஏக்கர் 40 சென்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏறக்குறைய சற்றேறக்குரிய 100 கோடி ரூபாய் மதிப்பு என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலத்தை வந்து பட்டப்பகலில் அந்த நிலம் கார் பார்க்கிங், அதாவது வாகனம் நிறுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த நிலம் ஏற்கனவே அது ஒரு அறக்கட்டளையாக இருந்து தண்டாயுதபாணி அறக்கட்டளைக்கு வந்து அது கொடுக்கப்பட்டது. எனவே அந்த நிலத்தை எந்த காரணத்தை கொண்டும் விற்பனை செய்ய முடியாது என்ற நிலை இருந்தும் கடந்த 3ஆம் தேதி துவங்கி 6ஆம் தேதி என்று வந்து அதுக்கு அந்த நிலம் வந்து தனியாருக்கு அது வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாங்கள் ஏற்கனவே அறிவு கொடுத்தோம். இருந்தாலும் கூட ஏறக்குறைய 10 தினங்கள் ஆகிவிட்டது. இன்று தேதி 19. ஆனால் அந்த நில பரிமாற்றம் ஒரு சாதாரணமான வெள்ளத்துறையும் சேதுபதியும் மட்டும்தானா? அதுக்கு பின்னாலே யார் இருக்கிறார்கள்? எப்படி வந்து தொடர்ந்து அந்த ஆட்சேபனுக்குரிய நிலமாக இருந்த நிலம் வந்து திடீரென்று வந்து ஒரு சார் பதிவாளர் வந்து பணியில் இல்லாத போது வேறு பகுதியில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அழைக்கப்பட்டு அந்த நிலம் விற்பனை செய்யப்பட்டது. இதுக்குள் வேறு யாரெல்லாம் பின்புலமாக இருந்து இந்த பதிவை செய்தார்கள் என்பது வந்து இன்னும் மூடு மந்திரமாகவே இருக்கிறது. இதை வந்து அனுமதிக்க முடியாது, அனுமதிக்கக்கூடாது. இப்பொழுது சிபிசிஐடி விசாரணையில் இருந்தாலும் கூட இன்னும் அதுக்கு ஒரு முடிவு, யார் பின்புலத்தில் இருக்கிறார்கள், இது எப்படி நடந்தது என்பது இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறது. எனவே இதை வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐ இடத்திலே ஒப்படைத்தால் வந்து ஒரு உண்மையான நிலைமையை கண்டு வர முடியும். என்று சொன்னால் தமிழ்நாட்டில் கோவில் நிலங்கள் தான் அதிகமாக பறிபோகிறது. அது தடுத்து நிறுத்தப்படணும். அதுபோக வந்து இந்த கோவில் நிலங்கள், அதாவது விவசாய நிலமாக இருந்தாலும் வணிக நிலமாக இருந்தாலும் கட்டிடங்களாக இருந்தாலும் உண்மையில் எவ்வளவு தான் இருக்கிறது என்பது குறித்து தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய குழு, ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய தலைமையில், அந்த ஓய்வு நீதிபதி தலைமையில் மற்றும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் அடங்கிய ஒரு குழுவை நியமித்து அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையும் வெளியிடணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இந்த மொத்தமாக இந்த கோயில் நிலங்கள் தொடர்ந்து பறிபோகின்றன. உதாரணத்துக்கு வந்து கரூர் மாவட்டத்தில் 3 பகுதிகளில் ஏறக்குறைய 3000க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை வந்து 1963 வந்து அது இனாம் நிலம் என்று கைமாறி அது பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பெரிய வசதி படைத்த இடத்துல தான் அந்த நிலம் இருக்கிறத வரை ஏழைகளுக்கு கொடுத்துறது இல்லை அப்படிங்கிறது தகவல் வருது. இப்படி தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலுமே இப்பொழுது வந்து இந்த கோயில் நிலம் அபகரிப்பதே ஒரு மூமெண்ட், ஒரு இயக்கமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக வந்து ஒரு குழுவை, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய குழுவை நியமித்து அது குறித்து மொத்தமாக நிலங்கள் எந்தெந்த கோயிலுக்கு எவ்வளவு நிலங்கள் இருக்கிறது, என்ன சொத்துக்கள் இருக்கிறது என்பது குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நான் வந்து இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன். குறிப்பாக பழனி கோயில் நில அபகரிப்புக்கு ஒரு உடனடியாக தீர்வணும் என்று சொன்னால் இது வந்து இதுபோல் ஒவ்வொரு வழக்கும் வருகின்ற பொழுது அந்த சமயத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அதுக்கு பிறகு விட்டு விடுகிறோம். அது மீண்டும் 6 மாதம் கழித்து இன்னொரு செயல் நடைபெறுகிறது. எனவே இந்த பழனி கோவில் நில அபகரிப்பை வந்து ஒரு முன்னுதாரணமாக கொண்டு கோயில் நிலங்கள் அபகரிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு செயல்படணும். அது சிபிஐ இடத்தில் இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அடுத்தது வந்துங்க, கடந்த 15 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு மூத்த அமைச்சர் ஒரு வந்து பள்ளி குழந்தைகளுக்கு வந்து காஸ்ட் ஐடென்டிட்டி, அடையாள அட்டை வழங்கப்படும் சொன்னார். அதற்கு வந்து எதிர்ப்பு வந்தோடனே அதை கைவிட்டாங்க. ஆனால் மீண்டும் நேற்றைய தினம் வந்து ஒரு செய்திகள் வருகிறது. பள்ளி குழந்தைகளுடைய அனைத்து விதமான தரவுகள், அவங்க பெயர், பெற்றோர், அவங்களுடைய வசதிகள், அதே போல் சாதிய ரீதியான அனைத்து தரவுகளையும் வந்து பள்ளி இணையதளத்தில் வந்து அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது. இது ரொம்ப ஆபத்தானது. இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குடைய கோடான கோடி குழந்தைகளுடைய எதிர்காலம் இன்றைக்கி இல்லை, அவங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அவங்களுடைய தரவுகளை எல்லாம் எடுத்து மற்றவர்கள் வந்து வணிக ரீதியாக பயன்படுத்துவதற்கு வந்து வாய்ப்பாயிரும். அது வந்து என்ன, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு அரசியலில்
இளைஞர்களை குறிவைத்து வாக்குகள் வாங்கப்பட்டிருக்கு, சமூக வலைத்தளங்கள் அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது வந்து எதிர்காலத்தினுடைய தேசத்தினுடைய நலன் மற்றும் பல்வேறு விதமான அம்சங்களுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. அதே போல் சாதி ரீதியாக ஒடுக்குமுறைகளுக்கும் ஒதுக்குறவுகளுக்கும் இது ஆளாக வாய்ப்பு இருக்குது. அதை விட வந்து இந்த ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க என்னதான் பாதுகாத்தாலும் கூட பல தரவுகளை திருடி விடுகிறார். அதனால் இதை வந்து குறிப்பாக குழந்தைகளை மையமாக வைத்து அவங்கள டேட்டா கலெக்ட் பண்ணி செய்து அது மூலமாக தங்களுடைய வணிகத்தை கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்கு இடமளிக்கக்கூடிய வகையில் இப்பொழுது தமிழ்நாடு அரசு பள்ளி குழந்தைகளுடைய சாதி ரீதியான மற்ற எல்லா பெற்றோர்களுடைய எல்லா விதமான தரவுகளையும் பள்ளி இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டுங்கிறது அது வந்து ஓப்பன் ஆயிரும். இதன் மூலமாக பல சமூக சிக்கல்கள் உருவாகும், பல பிரச்சனைகள் உருவாகும். எதிர்காலத்தில் அந்த குழந்தைகளுடைய எல்லா விதமான தரவும் வெளியே வருகின்ற பொழுது பல பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால் அந்த முயற்சியை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என்று நான் அந்த நேரத்தில் ஊடகங்கள் வாயிலாக நான் வந்து வலியுறுத்துகிறேன். போலாங்க. ஆமாங்க. அந்த விஷயத்துல வந்து திமுக வந்து ஒரு நீண்ட பாரம்பரியமான ஒரு கட்சி வந்து அவ்வளவு தூரம் எதிர்க்கிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பாதிக்கப்படுது. ஏற்கனவே நம்ம கல்வி உதவித்தொகை கேட்கறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போராட வேண்டி இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டோட போராடி தான் ஒண்ணுமே கிடைக்காம போயிடுது. கடந்த 5 ஆண்டுகள் நீங்களும் பார்த்துருக்கீங்க, நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த தொகுதி மறுவரை மூலமாக ஏதாவது பாதிப்பு வரக்கூடாது, வந்துருமோ அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு இல்லை. அது வந்து கடந்த முறை வந்து திமுக எடுத்த நிலைப்பாடு வந்து மிகவும் சரியாக இருந்தங்க. தேர்தலுக்கு முன்பாக வந்து முன்கூட்டியே மற்ற மாநிலங்கள் எல்லாம் கூட அது பற்றி வந்து எந்த விதமான ஒரு விழிப்புணர்வு இல்லாத நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து அதுக்காக வந்து மிகப்பெரிய குரல் எழுந்தது. அப்பொழுது வந்து நமக்கு வந்து மக்கள் தொகை அடிப்படையில் பாப்புலேஷன் அடிப்படையில் வந்து கணக்கெடுக்கின்ற பொழுது உத்தரப்பிரதேசுக்கு ஒரு விதமான எண்ணிக்கையும் தமிழ்நாடு வந்து எண்ணிக்கையில் வந்து மக்கள் தொகை எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறதுனால அதனால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லாமல் இப்பொழுது எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அதிலிருந்து கூடுதலாக 50% போது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே விதமான அளவுகோலை கையாடுகின்ற பொழுது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய 816 59 வர்ற போது நம்ம நிச்சயமாக நம்முடைய பவர் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய தமிழ்நாட்டினுடைய முக்கியத்துவம் குறைந்து விடாது என்று நான் நிச்சயமாக கருதுகிறேன். கடந்த முறை ஜாதி அடையாளம் சொல்றீங்க. ஆமாம். அரசு பள்ளிகளுக்கு சொல்றீங்களா சார்? தனியார் இல்லை, அதாவது இது பொதுவாக குழந்தைகளை டார்கெட் பண்ணக்கூடாதுங்க. நான் வந்து சாதி மதம் மொழி இன வேறுபாடு இல்லாத ஒரு சமுதாயத்தை படைப்பது தான் இந்த எல்லோருடைய நோக்கம். அதை வந்து நீங்கள் பப்ளிக் கொண்டு வர்ற போது அந்த அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய யாராவது ஒருவர் அவர்கள் 100க்கு 100 சரியாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவங்க ஓய்வு இருக்கின்ற பொழுது கூட அந்த தரவுகளை எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போகப்படுது. அதையெல்லாம் எக்ஸ்போஸ் அதை சேல்ஸுக்கு பண்ணுறாங்க. இப்போ வந்து இப்பொழுதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தங்கத்தை திருடுறத விட வைரத்தை திருடுறது தரவுகளை திருடுறது தான் மிகப்பெரிய முக்கியமாக இருக்குது. அதனால் அந்த தரவுகள் வந்து பொது வழிக்கு வரக்கூடாது. அது வந்து மிகப்பெரிய ஆபத்தாந்துங்க. பல்வேறு கட்சிகள் வந்து டிவி கேட்குறாங்க சார். பல்வேறு கட்சிகள் வந்து டிவி கேட்குற போய் கூட்டணி சேர்ந்துருக்காங்க சார். உங்களோட நிலைப்பாடு சார்? இல்லை, மற்றவங்க யாரும் கூட்டணிக்கெல்லாம் யாரும் போன மாதிரிங்க. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் வேறு முகாம்களில் போட்டியிட்ட பல பேர் வந்து இப்பொழுது வந்து பல காரணங்களை சொல்லி அவர்கள் வந்து முகாம் மாறி இருக்கிறார்கள். நாங்கள் புதிய தமிழகத்துக்கு நாங்கள் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலையே நாங்கள் வந்து ஒரு கட்சியோடு வந்து பல விஷயங்களில் முரண்பாட்டோடு நாங்கள் தனித்து போட்டியிட்டோம். நான் சுயமரியாதை மிக முக்கியம் போட்டியிட்டோம். அதனால் நாங்கள் எங்களுடைய பாதை தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நலன் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி சமத்துவம் சம உரிமை என்ற அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து வந்து பயணிப்போம். 30% லஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிறாங்க சார் டிவி ஆக்சுவலாக. இல்லை, லஞ்சம் குறைந்தால் நிச்சயமாக எல்லோரும் வரவேற்போம். ஆனால் என்ன 30% 40%ங்கிறது என்ன? அப்படி லஞ்சம் குறைந்ததாக இருந்திருந்தால் பழனி கோவில் ஒரு ஏக்கர் 40 சென்ட் நிலம் வந்து நிச்சயமாக வந்து அது பதிவாயிருக்கூடாதே. அந்த அதிகாரி வந்து இப்போ எந்த விதமான லஞ்சம் வாங்காமலாம் வந்து அதை வந்து அது பதிவு செஞ்சுருக்க முடியும். அப்போ இது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. லஞ்சம் குறையணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இப்படி ஒன்று சொல்லுகின்ற பொழுது நெரேட்டிவ் இப்படி இருக்கிற போது இன்னொன்று இப்படி நடக்கிறதே, அதுக்கு என்ன செய்யறதுங்க? அது என்ன கேள்வி இருக்கிறதே.
60 நாள் தாவை காட்சியை பற்றி ஒன்று பெரிய வளர்ச்சி பகுதியில் வந்து ஒரு பெரிய எதுவும் வந்து சொல்லும்படியாக இல்லைங்க. நண்பர் சொன்னது மாதிரி ஊழல் ஒழிப்பதற்கான ஒரு முயற்சி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதை வந்து பால் போலா கண்ணுக்கு தென்படுற மாதிரி எங்கேயும் வந்து அப்படி இன்னும் தென்படலை. முதல்ல வந்து இப்போவே இந்த ஊழல் ஒழிப்பை பொறுத்தளவு வந்துங்க கீழே ஒழிக்கிறதுங்கிறது ஒன்று தான். ஆனால் முதல்ல மேலே ஒழிக்கப்படணுங்க, மேலே ஒழிக்கப்படணும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் இருக்கக்கூடிய ஒன்று டாஸ்மார்க். அப்போது இந்த டாஸ்மார்க்கில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டாஸ்மார்க்கு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஆலைகள், அதுக்கு பிறகு அது டாஸ்மார்க்கு கொள்முதல் செய்கிறது, அது வந்து வாகனங்களில் எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கு பிறகு பாட்டிலுக்கு 10 ரூபா விற்கிறது. இதில் எதுவுமே மாற்றம் இல்லையே. இன்றைக்கும் வந்து அந்த 10 ரூபாய்ங்கிறது 20 ரூபாய் ஆகிருக்கிறது தவிர அது குறையிலையே. அப்போ நாம் எதை வளர்ச்சி, எந்த நன்மை, இது இந்த 60 நாள் என்ன முன்னேற்றம் என்று எப்படி சொல்கிறது? ஏதாவது ஒன்றிலாவது வந்து நம்மளுக்கு கண்கூட இந்த நன்மை தெரிகிற மாதிரி ஒன்றும் வரல. இன்னும் அவங்க வந்து பயிற்சியிலேயே இருக்கிற மாதிரி தெரியுதை தவிர, இந்த ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கிறாங்களே தவிர இன்னும் வந்து ஒரு காங்கிரீட்டான சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதோ அல்லது வந்து எதுலேயுமே இல்லை. உதாரணத்துக்கு கூட வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க ஆளுநருடைய உரைக்கு முன்பாக. அந்த வெள்ளை அறிக்கையில் வந்து 13 லட்சம் கோடி ரூபாய் கடந்த ஆட்சியில் கடன் வாங்கப்பட்டு விட்டது. ஒவ்வொருவருடைய தலையின் மீதும் 1,28,000 வந்து சுமத்தப்பட்டிருக்கிறதுனா சொன்னாங்க. அப்படி என்று சொல்லுகிற பொழுது அந்த 13 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக வாங்கி அது ஊழல் நடைபெற்றதா அல்லது உதாசீனமாக செலவழிக்கப்பட்டதா ஒன்றுமே சொல்லாமல் வெறுமனே வந்து புள்ளி விவரத்தை மட்டும் கொடுத்துருக்கிறார்கள். அதனால் வந்து ஒரு இம்பேக்ட் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆட்சியினுடைய அழுத்தம், அதனுடைய தாக்கம் எதுலையுமே தெரிய மாட்டேங்குது. இல்லை, நான் குறை சொல்லலை, நான் குறையாக சொல்லலை. தப்பு. நான் சொல்கிறது வந்து 60 நாள் ஆட்சியினுடைய தாக்கம், அதாவது வந்து காவல்துறையினுடைய அந்த துறையின் மூலமாக அல்லது வந்து கல்வித்துறையில் அல்லது வந்து மருத்துவத்துறையில் ஏதாவது ஒன்றில் வந்து இந்த முன்னேற்றத்தை வந்து கண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக மக்களுடைய தொடர்பிலே இருக்கிறார். இந்த அரசு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, இந்த அரசு வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு கூட வாய்ப்பில்லாமல் இருக்கிறோம். அதுதான் வந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டுல எல்லாம் போராடி போயிருக்கு. இப்போதான் சீர்திருத்திட்டு வரோம், அதுக்கு எங்களுக்கு அவகாசம் கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து 60 நாள் கூட முடிஞ்சிருக்கு, ஆனால் தொடர்ந்து அவங்க குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கு. அரசியல் எப்பவுமே வந்து அவகாசம். இப்போ வந்து விளையாட போனால் அடுத்த செகண்ட் இருந்து தானே கோல் போடுறோம், சரிங்களா? ஏன்னா வந்து இன்னொரு ½ அன் ஹவர் கழிச்சு போனால் அதுக்குள்ளே கேம் முடிஞ்சு போயிரும்ல. அப்படி அரசியலை பொறுத்தளவு வந்து தேர்தல் முடிஞ்சிருச்சு, பதவியாத்தாச்சு, அடுத்த மினிட் வந்து நம்முடைய செயல்பாடு துவங்கி இருக்குதுங்க. அதனால் கால அவகாசமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மக்கள் வந்து சொல்லுவது என்பது வேறு. ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிற போது ஒரு மெட்டீரியலிஸ்ட், இப்போ நீங்களே அடுத்த கேள்வி எதை வைத்து வந்து இந்த ஆட்சி நல்ல ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு நான் அதை தரவு கொடுக்கணும். அப்போது அப்படி இல்லாத போது நான் என்ன சொல்கிறேன்? தமிழ்நாடு கவர்னருக்கு பழங்குடியின மக்கள் மீது பிரிட்டிஷ் இந்தியா கவர்மெண்ட் பண்ணியிருந்த பிரச்சனைக்கு முற்றிலுமாக தீர்க்கப்பட்டிருக்குது. அதாவது பழங்குடி குற்றம் செய்துவிட்டால் அவங்க குற்ற பரம்பரையாக பார்க்கப்பட்டாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, பழங்குடியின மக்கள் மீது குற்றங்கள் வந்து அதிக அளவுக்கு பதிவு செய்யப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் பழங்குடியின மக்களுக்கான போராட்டம் முடிவு தானே? இல்லை, இன்னும் அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. அவங்க மேலே இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் கொடுத்து தான் இருக்கிறாங்க. இல்லை, அதாவது பழங்குடி மக்கள் அல்லது பட்டியலின மக்கள் மீதான வன்கொடுமைகள் 30 வருஷத்துக்கு முதல்ல இருந்த மாதிரி இப்போ இல்லை, 40-50 வருஷம் இருக்கும் மாதிரி இருந்தது இல்லை அப்படிங்கிற தரவை சொல்லிக்கலாம். ஆனால் அவங்களுடைய முன்னேற்றங்கிறது வந்து இன்னும் பல மடங்கு பாய்ச்சலில் போயிருக்கணும். அது இல்லை. வன்கொடுமைகள் குறைந்திருக்கலாம் அவருடைய தரவுப்படி, ஆனால் வளர்ச்சி இருக்கிறதா என்று சொன்னால் அது இன்னும் பல மடங்கு வளர்ச்சி இருக்கணும். அது இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த நம்ம கோயம்புத்தூருங்கிறனால சொல்கிறேன்,
அந்த மதுக்கரை பகுதியில் இது வந்து தமிழ்நாடும் கேரளாவை இணைக்கக்கூடியது வந்து இந்த மதுக்கரை மரப்பாலம். அந்த வழியாக தான் எல்லா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாகனங்கள் தினமும் வருதுங்க. அந்த மரப்பாலம் ரயில்வே பாலத்தை வந்து விரிவுபடுத்துவதற்காகவும் நவீனப்படுத்துவதற்காகவும் வந்து அந்த பாதையை மூடி ஏறக்குறைய இப்பொழுது 1 வருடங்கள் ஆகிறது. ஆனால் அதை வந்து இன்னும் அந்த பாலத்தை வந்து முடிப்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கலை. அதுபோக மாநில அரசு வந்து ஒன்றும் மத்திய அரசினுடைய பங்குங்க. மாநில அரசு அந்த சாலையை வந்து கொஞ்சம் விரிவாக்கம் செய்வதற்காக 73 கோடி ரூபா ஒதுக்கிக்கிறாங்க. ஆனால் அதை ரத்து செஞ்சு விட்டதாக வந்து நான் கேள்விப்படுகிறேன். மாநில அரசு கடந்த ஆட்சியில் 73 கோடி ரூபா வந்து அந்த பாலத்தை விரிவாக்கம், பாலம் புதுசாக கட்டுறது வேறு, அந்த ஏரியா விரிவாக்கம் செய்வதற்காக கொடுத்து கூட அந்த ரத்து செஞ்சதாக கேள்விப்படுகிறோம். அது வந்து உடனடியாக வந்து அதுக்கு என்னங்கிறது காரணம் அதை பார்த்து உடனடியாக அந்த பால பணியை வந்து முடிக்கணும். அதே போல் வந்து கிழக்கு சுற்றுப்பாதை வந்து கைவிடப்படுவதாக சொல்லப்படுது. இப்பொழுதுதான் வந்து வெளி சுற்றுப்பாதைகள் நிச்சயமாக அவசியம். அதை வந்து சரி செய்யணும். விஜய் வருகைக்கு முன், விஜய் வருகைக்கு பின் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசியல் மாறிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு பேசப்படுது. ஈவன் டிஎம்கே ஏடிஎம்கே கூட வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுமோ அப்படிங்கிற அளவுக்கு சமூக வலைதளங்களில் பேசப்படுது. சில நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பேசுறதும் சிலதெல்லாம் அப்படிதான் இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக வந்து இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய வருகைக்கு பிறகு தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, நடக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக கருதுகிறேன். ஏன்னா முதல்ல வந்து இப்போ 1967க்கு பிறகு 9 ஆண்டு காலம் வந்து திமுக ஆட்சி இருந்தது. அதுக்கு பிறகு அதிமுக ஒரு 10 வருஷம் இருந்தது. அதுக்கு பிறகு மாறி மாறி திமுக அதிமுக இருந்தது. இப்பொழுது வந்து அதுக்கு இடையில எவ்வளவோ முயற்சி திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வந்து பல அரசியல் கட்சிகள் தனித்தும் முயற்சி செய்தன, அதே போல் கூட்டாக முயற்சி செய்தார்கள். ஆனால் இப்பொழுது வந்து இப்போ தனியாக திமுக அந்த டியூவல் பாலி இருதுருவ அரசியலுக்கு மாற்றாக வந்து இன்னொரு அரசியல் வந்ததுனால இப்போது புதிய ரீஅலைன்மெண்ட்டுகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அது எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எப்பொழுது நடக்கும், என்னங்க எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. முதல் பட்ஜெட் அடுத்த மாதம். ஆமாங்க. இல்லை, பட்ஜெட்டு இப்போ வந்து அவங்க ஒரு வெள்ளையறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதில் தமிழ்நாட்டினுடைய அரசனுடைய வருமானத்தை வந்து எப்படி கூட்டப் போகிறார்கள். ஏன்னா தமிழ்நாடு அரசு பல திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆண்டொன்றுக்கு 6 சிலிண்டர் வந்து இலவசம் கொடுக்கணும். அதே போல் பல திட்டங்கள் வந்து படித்த இளைஞர்களுக்கு வந்து பட்டதாரிகளுக்கு 4000, அதே போல் டிப்ளமோ பெற்றவர்களுக்கு 2500, அதே போல் 2500 ரூபா வந்து குடும்ப பெண்மணிகளுக்கு கொடுக்கணும். இதுபோல் எண்ணற்ற திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு உண்டான அளவுக்கு வந்து நிதி ஆதாரத்தை எப்படி பெருக்கப் போகிறார்கள், பெருக்க உண்டான வழியெல்லாம் வந்து பட்ஜெட்டில் தான் தெரியுங்க. அது நிச்சயமாக நம்முடைய எதிர்பார்ப்பு வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான நிதி நிச்சயமாக ஒதுக்கப்படும் என்று நாம் வந்து எதிர்பார்க்க வேண்டும். இல்லைங்க, நான் வந்து அந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவு நான் முதல்லையே சொல்லிக்கிறேங்க. அதாவது வந்து இயற்கையாக இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வேறு. இப்பொழுது தமிழ்நாட்டில் வந்து செயற்கையாக வந்து இடைத்தேர்தல்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆளுங்கட்சிக்கு சென்று சில ஆதாயங்களை அடைவதற்காக சில பேர் வந்து எதிர்கட்சிகளில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அப்போ இது வந்து கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டு அதுக்கு பிறகு ஜூன் மாதம் 2 மாதம் மே மாதம் 4ஆம் தேதி தான் தீர்ப்பு முடிவுகள் வருது. 1 மாதம் 1.5 மாதம் முடிவதற்கு முன்பாகவே இதுபோல் மறு தேர்தல் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாக்கப்படுவது ஒரு தவறான அரசியல் முன்னுதாரணமாக மாறிவிடும் தமிழ்நாட்டில். அப்போது சில நேரம் இது வந்து இது இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து இடைத்தேர்தல் நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். அதனால் இதுக்கு ஒரு ஏன் வந்து என்ன சூழ்நிலைக்காக இவர்கள் வந்து ராஜினாமா செய்கிறாங்க. அப்போது மக்களுடைய அன்னைக்கு வந்து இந்த மக்கள் வந்து ஒரு கட்சிக்காக ஒரு நீங்கள் வெற்றி பெற்று போங்க, மக்களுக்கு 5 ஆண்டு காலத்துக்கு கொடுக்கப்பட்ட பதவியை அவர்கள் 2-6 மாதம் கூட இல்லாமல் ராஜினாமா செய்கிறது மக்களுக்கு வந்து அவர்கள் இழைக்கப்படக்கூடிய அநீதி. ஆனால் அதுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வைங்க. அதிமுக திமுக ஆட்சியிலும் இது மாதிரி இடைத்தேர்தல் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதாவதுங்க அதிமுகவினுடைய ஆட்சியில் வந்துங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு அப்பொழுது நடந்ததுங்கிறது முழுக்க முழுக்க அதாவது கட்சி தாவல் தடை சட்டம். இப்போ வந்து அதிமுகவுக்குள்ளேயே பிளவுகள் ஏற்பட்டதுங்க. இந்த தலைமை அந்த தலைமைன்னு ஏற்பட்டது. அவர்கள் மாறி ஓட்டு போட்டதுனால அதனால் வந்து பதவிகள் இழக்க வேண்டிய வந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலைக்கும் அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையும் வேறு. அன்றைக்கி வந்து சப்போஸ் வந்து இவங்க வந்து நேர் எதிர்முகமாக போயிருந்தால் பரவாயில்ல. இப்பொழுது நடக்கக்கூடியது வந்து விஜய் அவர்களை எதிரியாக வைத்து ஓட்டு வாங்கிட்டு வெற்றி பெற்றுட்டு அதை ராஜினாமா பண்ணிவிட்டு மீண்டும் அதே முகாமுக்கு போகிறாங்க. ஸோ இது ஒரு புதிய அரசியல் சூழலாக இருக்கிறது.